ஹாய் வணக்கம். வெல்கம் டு another episode of PR Cricket Chat. டெஸ்ட் மேட்ச் 5 நாள், 2 நாள் ஒரு செஷன், பாதி செஷன்ல முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டே 180 அடிச்சாங்க இந்தியா. அன்னைக்கே நான் ஒரு சின்ன வீடியோல சொன்னேன், 180 எல்லாம் பத்தாது, இன்னிங்ஸ் டிஃபீட்னு. இன்னிங்ஸ் டிஃபீட்ல 10 விக்கெட்ல போச்சு. அந்த பிட்ச் 180 பிட்ச் கிடையாதுங்க. டெஃபினட்டா 300 பிட்ச். நீங்க 300 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு போலர்ஸுக்கும் கொஞ்சம் இருக்கு போல் பண்றதுக்கு. இப்போ நீங்க 120, 130, 150, 160 அடிச்சீங்கன்னா போலர்ஸ் ஆர் அண்டர் பிரஷர். பிகாஸ் அங்க விக்கெட்டும் எடுக்கணும், ரன்னையும் கண்ட்ரோல் பண்ணணும். எப்படிங்க செய்ய முடியும்? கொஞ்சம் அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஸ்கோர் கொடுக்கணும். ஒரு 270, 300, 310 ஏதாவது ஒரு டீசென்ட் ஸ்கோர் கொடுத்தா தானே போலர்ஸ் ஏதாவது செய்ய முடியும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுதான் ஆச்சு இன்னைக்கு. போலர்ஸுக்கு இந்த டெஸ்ட்ல ஸ்கோரே இல்லை பவுல் பண்றதுக்கு. அண்ட் ட்ரை பண்ணாங்க. அப்கோர்ஸ் ஆகாஷ்தீப் ஆடிருக்கலாம் ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக, அதுல டவுட்டே கிடையாது. பட் எல்லாரும் போலர்ஸ் இப்படி பண்றலாம் அப்படி பண்றலான்றாங்க. பட் இஷ்யூ வந்து இங்க பேட்ஸ்மேன் 2 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்ட் டீம் 2 இன்னிங் கம்பைன்டா 80 ஓவர் ஆடலைன்னா ஜெயிக்க முடியாது. அதுதான் இந்தியா ப்ரூவ் பண்ணாங்க. அப்கோர்ஸ் கேப் டவுன்ல இந்தியா இந்த வருஷம் ஒரு டெஸ்ட் மேட்ச் 1.5 நாள்லயே முடிஞ்சுது. பட் அதெல்லாம் யூஸ்வலி நடக்கிற இது கிடையாது. 50 ஓவர் அடி ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான சுச்சுவேஷன்ஸ். இந்த வாட்டி 80 ஓவர்ஸ் ஆட்டு ஜெயிக்க முடியாது. ஆஸ்திரேலியா மட்டும் 87 ஓவர்ஸ் ஆடினாங்க. இந்தியா கம்பைண்டா 80 ஓவர்ஸ் ஆடினாங்க. இஷ்யூஸ் இருக்கு. ஸ்டார்டிங் வித் கில் டெஃபினட்டா இஷ்யூஸ் இருக்கு. 20, 30 ரொம்ப கிளாஸியா அடிக்கிறாரு, அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. கான்சென்ட்ரேஷன் இஷ்யூவா, டெம்பரமெண்ட் இஷ்யூவா எனக்கு தெரியாது. இந்த டீம்ல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் டெம்பரமெண்ட் இருக்கு டு பிளே மல்டிபிள் செஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அது யசஸ்வி ஜெயஸ்வால் தான். விராட் கோலி, ரோஹித் சர்மா நிறைய பேசியாச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க 2 பேரும். ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் சீரீஸ் அஸ் கேப்டன். இன்ஃபேக்ட் நான் நினைச்சேன் இந்த டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் தோனி இதே மாதிரி தான் டிசம்பர் 20 ஜனவரியில ரிட்டையர் ஆயிட்டாரு 2014ல ஆர் 2015 ஐ திங்க். அந்த மெல்பர்ன் டெஸ்ட் ஜெயிக்கலன்னு சரி ஓகே இனிமேல் சிட்னி நம்ம ஜெயிச்சா கூட சீரீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் பண்ணிட்டாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. நான் நினைச்சேன் ரோஹித் சர்மா பண்ணுவார் அதுன்னு. பிகாஸ் ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பேட்ஸ்மேன் டெஃபினட்டா ஹிஸ் நாட் பர்ஃபார்மிங். நியூசிலாந்துல ரொம்ப வர்ஸ்ட் கேப்டன்சி பண்ணார் அந்த நியூசிலாந்து சீரீஸ்ல 3-0. இங்கேயும் அதே மாதிரி தான். ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு பாடி லாங்குவேஜ். ரோஹித் சர்மாவோட பாடி லாங்குவேஜ் ஃபிளாட்டா இருக்கு. ரோஹித் சர்மானால டீமோட பாடி லாங்குவேஜ் ஃபிளாட்டா இருக்கு. அவர் ஃபீல்ட் செட்ஸ் மோசமா இருக்கு. போலர் ரொட்டேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. பும்ராக்கு கரெக்டா வந்து ஹெட் வந்த உடனே பும்ரா 4 பால் தான் போட்டாரு. அப்புறம் பும்ரா திரும்ப வரும்போது ஹெட் ஆல்ரெடி 53. ஐ திங்க் ரோஹித் சர்மா அவர் ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பேட்ஸ்மேன் சரியா லீட் பண்ணும். கொஞ்சம் பேட்டிங்லயும் லீடரா காமிக்கணும். ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் அஸ் அ பேட்ஸ்மேன். இல்லாட்டி பிரிஸ்பேன்லயும் இதே கதி தான். எனக்கு டவுட்டே கிடையாது. ஆஸ்திரேலியா கூட ஒரு பேட்ஸ்மேன் வச்சு ஆடுறாங்க ஹெட். அதுக்கப்புறம் அவங்க ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அலெக்ஸ் கேரி. இப்ப கொஞ்சம் லபுஷேனுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க இந்தியா. பட் ஆஸ்திரேலியாவும் எல்லாரும் ஃபயர் பண்ணிட்டல. பட் வேணுன்ற டைம்ல ஹெட் ஃபயர் பண்ணிருக்காரு. அப்பத்துலயும் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் வந்தது, கண்டினியூ பண்ணாரு. இந்தியாவுக்கு ஹெட்டோட ஒரு பிளானே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எல்லா போலர்ஸும் வந்து டார்கெட் ஒரு பிளானோட வந்தாங்க இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு. ரிஷப் பந்துக்கு ஷார்ட் பால் போட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அவுட் ஆக்குனாங்க. இன்னைக்கு இந்தியன் டெய்ல ஃபுல்லா பவுன்ஸ் பண்ணாங்க, அவுட் ஆக்குனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மார்னே மார்க்கல் போலிங் கோச் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய வாட்டி அவர் டூர் பண்ணிருக்காரு. என்ன பிளான்ஸோட வந்தாரு எனக்கு தெரியல. ஹெட்டுக்கு ஏதாவது பிளான் இருந்தா தெரியல. ரொம்ப ஈஸியா வந்து ஹெட் ரன் அடிச்சாரு. அண்ட் இந்தியா அப்படியே ஃபிளஸ்டர் ஆயிட்டாங்க 2-4 வந்த உடனே ஹெட் கிட்ட இருந்து. அந்த கேம் பேலன்ஸ்ல இருந்து 108 for 3 கேம் இஸ் இந்த பேலன்ஸ். பட் அகேன் போலர்ஸ் பிளேம் பண்ண முடியாது. டெஃபினட்டா கொஞ்சம் பெட்டர் எக்ஸிகியூஷன் பண்ணும். பேட்ஸ்மேன் ஹேவ் டு ஸ்டெப் அப். 80 ஓவர் ஆனீங்கன்னா எந்த டெஸ்ட் மேட்சும் ஜெயிக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி நீங்க யாரை மாத்த போறீங்க? பேட்ஸ்மேன் வேற யாருமே இல்ல. ஒன்லி ஆப்ஷன் இஸ் ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டுறணும், துருவ் ஜூரல் உள்ள வரணும், பும்ரா லீட் பண்ணணும். இது இந்தியன் கிரிக்கெட், அதெல்லாம் நடக்காது. ரோஹித் சர்மா போனாலும் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு அப்புறம் தான் போகணும். இஸ் ஹேவிங் அ ஹாரர் ரன். பிரிஸ்பன்ல ரோஹித் சர்மா ஃப்ரம் த ஃப்ரண்ட் லீட் பண்ணலன்னா, பாடி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகலைன்னா பிரிஸ்பன்லயும் இதே கதி தான். டவுட்டே கிடையாது எனக்கு. பிரிஸ்பன்ல என்ன சேஞ்சஸ் வரும்? ஐ திங்க் ஆகாஷ்தீப் வருவாரு. பட் நம்ம அந்த ப்ரீவியூவை அது பிரிஸ்பன் டெஸ்ட் முன்னாடி பண்ணுவோம். ரொம்ப டிசப்பாயிண்டிங் இன்னைக்கு. எப்படி பர்த் ஒரு சந்தோஷம் உச்சகட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கோ, பிரிஸ்பன் ஐ மீன் அடிலைட் இமீடியட்டா கீழே கூட்டிட்டு வந்துருச்சு. ஆனா எந்த டெஸ்ட் டீமுமே 80 ஓவர் பேட்டிங் ஆடினா 2 இன்னிங் சேர்த்து ஜெயிக்க முடியாது. அது இந்தியா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா நல்லா ஆடினாங்க, வெல் பிளேட். அவங்களுக்கு பிங்க் பால் ஆடி பழக்கம் இருக்கு, அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஆனா அவங்க டெஃபினட்டா அவங்களுக்கு பிங்க் பால்ல பழக்கம் இருக்கு அண்ட் அதை யூஸ் பண்ணாங்க. இந்தியா நீங்க 2 மேட்சுக்கு அப்புறம் 1-1 இருப்பீங்கன்னா இந்தியா ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னு இருப்பாங்க. பிகாஸ் பர்த் அண்ட் அடிலைட்
ஆஸ்திரேலியா எக்ஸ்பெக்டட் டு பி 2-0. ஆனா 1-1ல இருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 சீரிஸ் இப்போ என்ன வருது பார்க்கலாம். ஆனா டெஃபினட்டா மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை இந்தியா சைட்ல இருந்து. இல்லாட்டி இது ஒரு 4-1 சீரிஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.